ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சுவையான சுலபமாக செய்யக்கூடிய அருமையான தயிர் சாதம். இதை மத்தியானம் லஞ்சுக்கும் நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். ஒரு கப்பு அரிசியை நல்லா கழுவி குக்கரில் போட்டு 4 கப்பு தண்ணி விட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்து 5 விசில் வர்றது வரைக்கும் விட்டுருங்க. 5 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிக்கிட்டு நல்ல ப்ரெஷர் அடங்கின பிறகு நீங்கள் திறந்து பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். இது சாப்பாட்டு புழுங்கல் அரிசி தான். நீங்கள் ஒரு கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி விடுவீங்கன்னா கூட ஒரு கப்பு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இதை இப்போ நல்லா மசிச்சு விட்டுடலாம். நல்லா மசிஞ்சு வரட்டு, அப்படின்னா தான் நல்லா க்ரீமியானங்க இருக்கும் தயிர் சாதம். நல்லா மசித்ததும் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுவீங்களன்னா காலையில் நீங்கள் பால் கூட கொஞ்சம் விடுங்க, தயிரை குறைச்சி விடணும். பாருங்கள், நான் இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிட்டு நான் இதில் ஒரு 1/4 கப்பு பால் எடுத்துருக்கேன். நீங்கள் காலையில் செய்து மதியத்துக்கு எடுப்பீங்களன்னா அரை கப்பு பாலும் 1/4 கப்பு தயிரும் விடணும். நான் இப்போ இது உடனே சாப்பிட்றதுக்கு தான், அதனால் 1/4 கப்பு பாலும் அரை கப்பு தயிரும் எடுத்துருக்கேன். உங்களுக்கு புளிப்புக்கு தேவையான அளவு எடுத்துடுங்க. இதை ஒரு அரை மணிக்கூர் அப்படியே வச்சிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வந்துடும். இதுக்கு உப்பு போட்டுருங்க, பார்த்து உப்பு தேவையான போடுங்க. அடுப்பில் கடாயை வச்சு காஞ்சதும் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நல்ல மிளகு, பொடியாக தட்டின இஞ்சி, 2 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா செவக்காய் பொரிய விட்டுருங்க. இதில் ஒரு பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போடுங்க, நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்து நம்ம கலந்து வச்ச தயிர் சாதத்தில் போட்டு கிளறி விட்டுருங்க. நீங்கள் தேங்காய் தான் விடணும், தேங்காய் விட்டு செய்யுங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் தேவையான கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை பொடியை நறுக்கி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது உப்பு எல்லாம் பார்த்துருங்க. இது கூட நான் கொஞ்சம் மாதுளம்பழம் அதை போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை போட்டு சாப்பிட்டா கடிபடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் உப்பு பார்த்துருங்க, இது கரெக்டாக இருக்குது. இது புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ சாப்பிட்றதுக்குள்ள டேஸ்ட்லேயே இருக்குது. பாருங்கள், இதுக்கு நான் நார்த்தங்காய் பச்சடி வச்சுருக்கேன். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.